அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கோவை விமான நிலையம் அருகே நேற்றிரவு கல்லூரி மாணவியை தூக்கிச் சென்று பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டுள்ளார். இதுகுறித்த விவரங்களுடன் செய்தியாளர் பிரசன்னா இணைந்திருக்கிறார். பிரசன்னா, என்ன நடந்தது? தற்போது காவல்துறையின் விசாரணை எந்த நிலையில் இருக்கிறது? லாவண்யா, கோவையில் ஆனன்பருடன் பேசிக் கொண்டிருந்த தனியார் கல்லூரி மாணவியை தூக்கிச் சென்று 3 பேர் பாலியல் வன்கொடுமை செய்த சம்பவம் தற்பொழுது கோவையில் அரங்கேறி இருக்கிறது. கோவை விமான நிலையம் பின்புறம் உள்ள பிருந்தாவன் நகர் தாண்டி இருக்கக்கூடிய ஒரு காலி இடத்தில் இந்த சம்பவமானது நிகழ்ந்துள்ளது. நேற்றிரவு தனியார் கல்லூரி மாணவி அவரது ஆண் நண்பருடன் இந்த மைதானத்தில் பேசிக் கொண்டிருந்ததாக கூறப்படும் நிலையில் அங்கு வந்த 3 பேர் அவர்களை தாக்க முற்பட்டுள்ளனர். அப்பொழுது இருவரும் காரில் ஏறிய நிலையில் அந்த காரை உடைத்து அந்த இளைஞரை தாக்கி அந்த இளம் பெண்ணை தூக்கிச் சென்றுள்ளனர். இங்கிருந்து சுமார் 500 மீட்டர் தூக்கிச் சென்று அந்த கல்லூரி மாணவிக்கு பாலியல் வன்கொடுமையானது அளிக்கப்பட்டுள்ளது. உடனடியாக அந்த பாதிக்கப்பட்ட அந்த நபர் பீளமேடு காவல்துறையினருக்கு தகவல் அளித்துள்ளார். பிறகு சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் அந்த இளைஞரை மீட்டு கோவை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் அந்த பெண்ணை தேடி வந்த பொழுது அந்த பெண் பாதிக்கப்பட்ட நிலையில், பாலியல் வன்கொடுமைக்கு ஆளான அந்த பெண் பாதிக்கப்பட்ட நிலையில் இருப்பதை அந்த போலீசார் கண்டறிந்து அந்த பெண்ணையும் மீட்டு தற்பொழுது மருத்துவமனையில் அனுமதித்து சிகிச்சை அளித்து வருகின்றனர். இது குறித்து சம்பவ இடத்தில் தடயவியல் நிபுணர்கள் தற்பொழுது பல்வேறு ஆதாரங்களை சேகரித்து சென்றுள்ளனர். மேலும் இது குறித்து மாநகர காவல்துறையினர், பீளமேடு காவல்துறையினர் இணைந்து விசாரணையானது நடைபெற்று வருகிறது. தற்பொழுது காவல்துறை தரப்பில் இருந்து இந்த சம்பவத்தில் 7 தனிக்குழுக்கள் அமைக்கப்பட்டு தீவிர விசாரணையானது நடைபெற்று வருகிறது. தப்பிச் சென்ற அந்த 3 பேர் யார் என்பது குறித்து இப்பகுதியில் உள்ள அனைத்து சிசிடிவி கேமராக்களையும் வைத்து ஆய்வு செய்து வருகின்றனர். தற்பொழுது வரை அந்த 3 பேரை பிடிக்காத நிலையில் அந்த 3 பேர் இன்று மாலைக்குள் பிடிபட்டு விடுவார்கள் என்று நாம் எண்ணலாம். பிடித்த பின்பு காவல்துறையினர் அடுத்த கட்ட நடவடிக்கை எவ்வாறு இருக்கும் என்பது குறித்தான கூடுதல் தகவல்கள் நமக்கு தெரிய வரும். லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி பிரசன்னா.